We are going to discuss about boiler feed water. The water fed into the boiler for the production of steam is called boiler feed water. அப்படின்னா நம்ம பாய்லருக்குள்ளால் அனுப்புகிற தண்ணியை தான் என்ன சொல்கிறோம்னா பாய்லர் ஃபீட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை என்ன பர்பஸுக்கு அனுப்புகிறோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னா நீராவி உண்டு பண்ணுறதுக்கு அதை நம்ம அனுப்புகிறோம். ஸோ அந்த பாய்லர் ஃபீட் வாட்டருக்கு சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும். ஸோ நம்ம அடுத்தால என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். பாய்லர் ஃபீட் வாட்டருக்கு சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும், இல்லாட்டா அது சம் டிஸ்அட்வான்டேஜஸை காஸ் பண்ணும். அதனால் என்ன ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்ப்போம், டிஸ்அட்வான்டேஜ்னு பார்ப்போம். பாய்லர் ஃபீடு வாட்டர் மஸ்ட் ஹவ் 0 ஹார்ட்னஸ். அப்படின்னா நம்ம பாய்லருக்குள்ளே சென்ட் பண்ணுற வாட்டருக்கு ஹார்ட்னஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஃபார்ம் ஆகும்னா ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜஸ். ரெண்டாவது, it must be free from dissolved gases like O2, CO2. அப்படின்னா தண்ணியோட எது இருக்கக்கூடாதுன்னா டிசால்வ்டு கேஸஸ் லைக் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு பாய்லர் கரோஷனை அரிக்கிறதுன்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும். தேர்ட் என்னென்னா இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ நம்ம கலங்கிய தண்ணியை பாய்லருக்குள்ளால் சென்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம சென்ட் பண்ணோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமிங் அண்ட் ஃபோமிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அடுத்தாப்பில் என்ன பார்த்தோன்னா இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்ட் ஆல்கலினிட்டி. அப்படின்னா அதோட அந்த தண்ணியோட உப்பு கலந்துருக்கக்கூடாது, அது ஆல்கலைனாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா அது என்ன ஃபார்ம் ஆகும்னா காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர். Next we are going to see the boiler troubles. In our syllabus boiler troublesல என்ன கொடுத்துருக்காங்கன்னா scale and sludge formation மாத்திரம்தான் கொடுத்துருக்காங்க. So boiler troubles are otherwise known as disadvantages of using hard waters in boiler. கொஷின் இப்படி வேணாலும் கேட்கலாம், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வருது ஹார்ட் வாட்டரை பாய்லரில் யூஸ் பண்ணுறதுனால. அது ஒரே ஒன்று தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. அது என்னென்னா ஸ்லட்ஜ் அண்ட் ஸ்கேல் ஃபார்மேஷன். when water is continuously converted into steam in boilers. நம்ம பாய்லருக்குள்ளால் வாட்டரை சென்ட் பண்ணுறோம். அந்த சென்ட் பண்ணும்போது அது நீராவியாகிட்டே இருக்கும்போது the concentration of dissolved salts in water increases progressively. ஏன்னா நம்ம சென்ட் பண்ணுற வாட்டரில் கண்டிப்பாக சம் டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த தண்ணியோட நம்ம நீர் ஆவி ஆக ஆக அந்த பாய்லருக்குள்ளே சென்ட் பண்ணுற வாட்டரோட அளவு லெவல் டிக்ரீஸ் ஆகி அதோட அந்த வாட்டரில் உப்பு அதிகமாக இருக்கும். when the concentration of the salt reaches the saturated point, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அதோட கான்சன்ட்ரேஷன் ஒரு தெவிட்டிய நிலையை அடைந்த பிறகு they form a precipitate on the inner walls of the boiler. அதுக்கப்புறம் ஒரு வீழ்படிவம் மாதிரி எங்கே ஃபார்ம் ஆகும்னா அந்த பாய்லரோட உள்ளால் இருக்க செவுத்தில் ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லணும்னா அதை தான் ஸ்கேல் அண்ட் ஸ்லட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபிகரு. இது பாய்லரில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். பாய்லரில் ஹீட் பண்ணும்போது பாய்லருக்குள்ளே என்ன இருக்கும்னா வாட்டர் இருக்கும். அப்போ அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இது ஸ்லட்ஜு, இது ஸ்கேலு. ஸ்லட்ஜ் எதை மாதிரி இருக்கும்னா கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும்.
லூஸ் precipitate. ஸ்கேல் வந்து என்னன்னா ஹார்ட் adherent coating, அந்த இன்னர் வாலில் அப்படி கெட்டியாக பிடிச்சிருக்கும். ஸ்லட்ஜ் அப்படின்னா குழுன்னு லூஸ் ப்ரிசிபிட்டேட்டாக அப்படி கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும். Now we are going to see the differences between sludge and scale. ஸ்லட்ஜும் ஸ்கேலோட டிஃபரன்ஸை பார்க்க போகிறோம். Sludge, it is a soft, loose and slimy precipitate. இது வந்து சாஃப்டாக இருக்கும், லூஸாக இருக்கும், precipitate கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ ஹார்ட் அண்ட் adherent coating precipitate. ஸ்கேல்னால் என்ன செய்யும்னா இப்படி கட்டியாக அந்த பாய்லரோட உள்ளால் இருக்க செவரில் இப்படி அடை மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கும். Sludges are formed by the substances like ஸ்லட்ஜ் வந்து எதனாலெல்லாம் ஃபார்ம் ஆகும்னா MgCl2 மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் கால்சியம் குளோரைட், இந்த 3 நாளையும் இந்த ஸ்லட்ஜு ஃபார்ம் ஆகும். ஸ்கேல் எதெல்லாம் ஃபார்ம் ஆகும்னா ஸ்கேல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சப்ஸ்டன்சஸ் லைக் கால்சியம் பைகார்பனேட், calcium sulfate and magnesium hydroxide. Then the third point, sludges are poor conductors of heat. அது வந்து ரொம்ப ஹீட்டை கடத்தாது. Scales acts as thermal insulator-ஆக ஆக்ட் பண்ணும். ஸ்லட்ஜஸை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஸ்லட்ஜஸ் கேன் பி ப்ரிவென்டட் பை யூஸிங் சாஃப்டன்ட் வாட்டர். செகண்ட் ஒன் பை ப்ளோ டவுன் ஆப்ரேஷன். இந்த 2 நாளையும் வந்து தடுக்கலாம். Scales formation can be removed by adding acids. நம்ம வந்து ஆசிடை அந்த பாய்லருக்குள்ளால் ஆட் பண்ணலாம், இல்லாட்டா எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், இல்லாட்டா இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணலாம். Then wastage of fuel is comparatively less. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் ஆகும். ஆனால் இங்கே வேஸ்டேஜ் ஆஃப் ஃபியூவல் இஸ் வெரி லார்ஜ். Then the next topic is treatment of boiler feed water or softening or conditioning methods. The process of removal of hardness producing salts from water is known as softening or conditioning of water. அப்படின்னா எதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், எது ஹார்ட்னஸ் கடினத்தன்மை உண்டாக்குற உப்புக்களை தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் என்ன சொல்கிறோன்னா சாஃப்டனிங் ஆர் கண்டிஷனரிங் ஆஃப் வாட்டர். இதை எப்படி பண்ணலான்னா இட் கேன் பி டன் பை ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். எக்ஸ்டர்னல்லாம் வெளியேயும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். வெளியேன்னா நம்ம வந்து வாட்டரை பாய்லருக்குள்ளால் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா பாய்லருக்குள்ளால் வாட்டரை சென்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அது வந்து இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல்னால் வெளியே பண்ணுற ட்ரீட்மெண்ட், இன்டர்னல்னால் உள்ளால் பண்ணுற ட்ரீட்மெண்ட். எதுக்குள்ளால்? பாய்லருக்கு உள்ளால். சரியா? எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இட் இன்வால்வ்ஸ் த ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்ஸ் ஃப்ரம் த வாட்டர் பிஃபோர் ஃபீடிங் இன்டு த பாய்லர். அப்படின்னா எக்ஸ்டர்னல்னா என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்ட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ண சால்ட்டை பாய்லருக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ரிமூவ் பண்ணுறது என்ன ட்ரீட்மெண்ட்னா எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து demineralization or ion exchange process. Second one is zeolite or permanent process. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா demineralization process of water treatment பார்க்க போகிறோம். demineralization அப்படின்னா
This process removes all the ions present in hard water. அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராசஸ் வந்து எல்லா அயான்ஸையும் ரிமூவ் பண்ணும். அது கேட்ரியானாகவும் இருக்கலாம், ஆனியானாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டீஅயனைசேஷன் ப்ராசஸ். டீஅயனைசேஷனா அயான்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். This process is carried out by using ion exchange resins. இது எப்படி பண்ணுவாங்கன்னா இதில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் யூஸ் பண்ணுவாங்க. ரெசின்னா பசை இல்லாட்டா கம், which exchanges all the hardness producing cations and anions by H plus and OH minus ion. இந்த ரெசின் வந்து என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அந்த ரெசின் வந்து எதை ரிமூவ் பண்ணும்? ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் கேட்டயான்ஸையும் ஆனியான்ஸையும் என்ன செய்யும்? பை H plus and OH minus அயானால் ரிமூவ் பண்ணுறோம். நம்ம அதோட apparatus பார்ப்போம் ஃபஸ்ட்டு. திஸ் இஸ் த apparatus used in the deionization process. இதுதான் இது வந்து இது கேட்டையான் கம்பார்ட்மெண்ட், இது வந்து ஆனியான் கம்பார்ட்மெண்ட், இது வந்து ரா வாட்டர். ரா வாட்டர்னால் என்னது? அந்த ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் வாட்டர். அந்த ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் வாட்டரை நம்ம வந்து கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர் ரெசின்குள்ளால் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் என்ன பண்ணோன்னா எல்லா கேட்டையான்ஸையும் அப்சார்ப் பண்ணி வச்சுக்கிடும். ஃபஸ்ட்டு நம்ம எதை அனுப்புகிறோம்? ஹார்ட் வாட்டர் கண்டெய்னிங் cation and anion. ஸோ cation எக்ஸ்சேஞ்ச் ரெசின் என்ன பண்ணோன்னா என்ன பண்ணும்? எல்லா கேட்டையான்ஸையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ரிமைனிங் வாட்டர் என்ன வரும்? கேட்டையான் ஃப்ரீ வாட்டர். அப்போ எல்லா கேட்டையானும் இங்கே இருக்கும், மீதி வந்து என்ன தான் இருக்கும்? ஆனியான் தான் இருக்கும். அதை என்ன சொல்லலாம்னா கேட்டையான் ஃப்ரீ வாட்டர். அந்த கேட்டையான் ஃப்ரீ வாட்டர், ஆனால் அதில் என்ன இருக்கும்? ஆனியான் இருக்கும். அந்த ஆனியானை ஆனியான் எக்ஸ்சேஞ்சரில் வந்து நாம் வந்து பாஸ் பண்ணுறோம். ஆனியான் எக்ஸ்சேஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டில் பாஸ் பண்ணும்போது அது எல்லா ஆனியான்ஸையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும். த ரிமைனிங் வாட்டர், வெளியே வர வாட்டர் வந்து டீஅயனைஸ்டு வாட்டர். அதில் வந்து கேட்டையானும் இருக்காது, ஆனியானும் இருக்காது. ஸோ ஒன்ஸ் அகெயின் raw water is sent through the cation exchanger. Here all the cations is absorbed and the remaining cation free water is allowed. Remaining cation free water but it contain anion is allowed to pass through the anion exchanger. Here all the anions is absorbed, so the remaining water coming out from the apparatus is deionized water. Then here one acid compartment. This is used for the when once the cation dilute acid is used. Here an alkali is used. Here dilute acid is used, dilute HCl is used. Here NaOH is used. the cation exchange ரெசினை ஒருக்கா யூஸ் பண்ண பிறகு அதில் கேட்டையான் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆசிட் வச்சுருப்போம். அதை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா கேட்டையானும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்சர் ரெசினை மறுபடியும் இதில் மாட்டி வைப்போம். அதே மாதிரி இதை வந்து இந்த ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒட்டிகிட்டு இருக்கும்? எல்லா ஆனியானும் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை எல்லாம் வச்சு ஆல்கலி வச்சு ரீஜெனரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா ஆனியான்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஆனியான் எக்ஸ்சேஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளால் மறுபடியும் அந்த ஆனியான் எக்ஸ்சேஞ்சர் ரெசினை ஒட்டி வைப்போம். நம்ம இப்போ ப்ராசஸை பார்க்க போகிறோம். கேட்டையான் ஃபஸ்ட்டு
let us see about cation exchange. First see about ion exchange resin பற்றி என்னன்னு பார்ப்போம். It is a long chain, அது நெட்டையாக இருக்கும், crossed link, பின்னி பிணைஞ்சிருக்கும், insoluble organic polymer, அது வந்து தண்ணியில் கரையாது, with a microporous structure, ரொம்ப சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். ரொம்ப அப்படின்னா தான் அந்த வாட்டர் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத மைன்யூட்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், எல்லா கேட்டையானையும் ஆனியானும் அதை அப்சர்வ் பண்ணி வைக்க முடியும். First, let us see about cation exchanger. Resins contain, இந்த cation exchangerல என்ன இருக்கும்னா பசை இருக்கும், அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஒட்டிகிட்டு இருக்கும், அசிடிக் ஃபங்க்ஷனல் குரூப், அது COOH இருக்கலாம் or SO3H இருக்கலாம், which exchange their H plus with their cation. அது என்ன செய்யுமா, H plus அயானையும் கேட்டையானையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். Of hard water, it is represented as RH2. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா RH2 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபோனேட்டட் கோலன் பாலிஸ்டைரீன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா anion exchanger, resins containing basic functional group, அது OH இருக்கலாம் NH2, which exchange their OH minus ions with anions of hard water. It is represented as ROH twice. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ROH twice ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் யூரியா ஃபார்மால்டிஹைட் ரெசின். ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஸோ லெட் அஸ் see the equation. RH2னா என்னன்னா cation exchange resin. இந்த CaCl2 எதில் இருக்கும்னா இந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கும். அப்போ அதுவும் இதுவும் மாற்றிக்கிடும். இந்த ஆரம் இந்த சிஏயும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு என்ன தரோம்னா RCAன்னு கிடைக்கும். மீதி இருக்க HClலும் H2வும் ஜாயின் பண்ணி HClன்னு தரும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கெட் த ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் வந்து RH2. இந்த MgSO4 எதில் இருக்கும், வாட்டரில் இருக்கும். இந்த ஆரும் எம்ஜியும் ஜாயின் பண்ணிக்கும், RMg. அப்புறம் வந்து இந்த H2SO4ன்னு ஆயிரும். அப்புறம் the cation free water is then passed through the anion exchanger which absorb all the anions present in the hard water. அதுக்குள்ள equation anion exchanger resin எப்படி இருக்கும், ROH twice. அதுக்கு கூட என்ன இருக்கும், இந்த ஹார்ட் வாட்டரில் HCl குளோரைட் அயான் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை எழுதும்போது RCl2 ஃபார்ம் ஆயிரும், மீதி வாட்டர் ஃபார்ம் ஆயிரும். ROH2 ப்ளஸ் H2SO4 RSO4 ப்ளஸ் TOH2. இந்த கடைசியில் நம்ம பார்க்கோன்னா the water coming out of the anion exchanger is completely free from cation and anion. This water is known as demineralized water or deionized waterன்னு சொல்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறோன்னா demineralized water இல்லாட்டா deionized waterன்னு சொல்கிறோம். ரீஜெனரேஷன், இந்த யூஸ் பண்ண இந்த கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினையும் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் நம்ம திரும்ப பெறணும். எப்படி திரும்ப பெறலாம்னா இந்த எக்ஸாஸ்டட் கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸாஸ்டட்னா ஒருக்கா யூஸ் பண்ண கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசினை எப்படி ரீஜெனரேட் பண்ணலாம், by passing a dilute solution of HCl. அந்த ஆசிட் சொல்யூஷனை ஊற்றினோன்னா RCA வந்து என்னது கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். அது கூட வந்து அந்த கேட்டையான் அப்சார்ப் ஆகி இருக்குது. அது கூட HCl நம்ம ஊற்றினோன்னா திருப்பியும் RH2 கிடைக்கும். RH2 என்னது, தட் இஸ் கேட்ரியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். அதே மாதிரி சிமிலர்லி இந்த எக்ஸாஸ்டட் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸாஸ்டட்னா ஒருக்கா யூஸ் பண்ண ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் எப்படி ரீஜென்ரேட் பண்ணோன்னா பை பாசிங் டைல்யூட் NaOH. அதுக்கு கூட RCl2 ப்ளஸ் NaOH gives ROH twice ப்ளஸ் NaCl. லாஸ்டில் அதோட
அட்வான்டேஜஸ் பார்க்குறோம். அட்வான்டேஜஸ்னால் ஹைலி அசிடிக், நன்மைகள் ஹைலி அசிடிக் வாட்டராக இருந்தாலும் ஆல்கலைன் வாட்டராக இருந்தாலும் கேன் பி ட்ரீட்டட் பை திஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த வாட்டர் அப்டெயின் பை திஸ் ப்ராசஸ் வில் ஹாவ் லோ ஹார்ட்னஸ். அப்படின்னா எனது குறைஞ்ச கடினத்தன்மை இருக்கும். ஸோ ஆனால் சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட் இஸ் காஸ்ட்லி. அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து என்ன ரொம்ப காஸ்ட் ஆகும். டர்பிட் வாட்டர் cannot be treated by this method. கலங்கிய தண்ணி இந்த முறையில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இது ரிமூவ் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.